எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரகாளி வசியத்தை பற்றி தான் பார்ப்போம். அதாவது இந்த உக்ரகாளி அம்மனை வந்து நீங்கள் வசியம் பண்ணுறதுனால உங்களுக்கு முதல்ல என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிங்கிறது ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, தெரியாமல் இருக்கிற எதிரி. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இவன் தான் நமக்கு எதிரின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்று. நம்ம கூடயே இருந்து நம்மளை குழி பறிப்பாங்க, நம்மளை கெட்ட விஷயங்களுக்கு தள்ளுவாங்க. அவங்களும் மறைமுக எதிரி. அந்த மாதிரி தெரிஞ்ச எதிரி, மறைமுக எதிரி அவ்வளோ வேத்தையும் இந்த அம்மா கூண்டோடு அழிப்பான். நமக்கு ஒருத்தன் கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிட்டான் அப்படின்னாலே அவன் அழிஞ்சிருவான். அந்த மாதிரி உக்ரகாளி அம்மனுடைய அனுக்கிரகம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தது, வீட்டில் கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த உக்ரகாளி அம்மன் வந்து உங்களுக்கு எல்லாமே, அதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அந்த அம்மா உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பூஜை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து பூஜை பண்ணணும். இப்போ இந்த பூஜையை வந்து இந்த அம்மாவை சித்து எடுக்கிறவங்க வந்து ஆண் பெண் 2 பேருமே நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை வீட்டில் வச்சும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தனி அறையாக இருக்கணும். அதாவது பூஜை அறைன்னு தனியாக இருக்கணும். சிலவங்க வந்து இப்போது ஹாலில் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க, ஒரு ஓரத்தில் வந்து பூஜை ரூம்னு சொல்லி ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பூஜை எடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ வீட்டில் தனியாக ஒரு அறை பூஜை ரூம்னு இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த பூஜை முழுக்க பார்த்தீங்கன்னா அசைவ வழிபாடு மாதிரி தான் இருக்கும். சைவத்தில் எடுக்கவே முடியாது உங்களால். அசைவ வழிபாடு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அசைவ படையல் போட்டு அந்த படையலை இப்போ நீங்கள் முதல் நாள் 48 நாள் பூஜை பண்ணணும். அந்த 48 நாள் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் மது, மாமிசம், மாது எதுவும் இல்லாமல் நீங்கள் அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த அம்மா உங்களுக்கு சித்தி ஆவாம். சித்தி ஆயிட்டா அப்படின்னா அந்த அம்மா உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் சரி, மாந்திரிகத்துலேயும் சரி, நீங்கள் எல்லாமே இருக்கும். முக்கியமாக எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை ஒழியும், அருள்வாக்கு வரும், அஷ்ட கர்மங்கள் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இது நமக்கு ஏகப்பட்ட விதத்தில் வந்து இந்த உக்ரகாளி அம்மன் வந்து உங்களுக்கு துணை இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பூஜை செஞ்சாகணும். இடையில விட்டுறக்கூடாது. 48 நாள்னால் ஒரு மண்டலம் நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து செஞ்சே தீரணும். இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இல்லைன்னா கருப்பு கலர் ஆடை அணிஞ்சு தான் நீங்கள் பண்ணணும். கீழே ஆசனமாகவும் நீங்கள் சிவப்பு கலர் இல்லை கருப்பு கலர் வந்து ஆசனத்தை தான் நீங்கள் வந்து விரிக்கணும். நைட்டு போல் தான் பூஜை பண்ணணும். நைட்டு 10 மணிக்கு கிட்ட தான் நீங்கள் பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து 10-11 மணிக்கு ஆரம்பித்து அந்த நடுநிசை தாண்டும் போது நீங்கள் மந்திரம் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-1 மணி வரையா நீங்கள் சொல்லணும். அந்த 12 மணி தாண்டும் போது நீங்கள் உங்கள் வாயால் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இந்த இது வந்து உங்களுக்கு நல்ல அந்த அம்மா உங்கள் இடத்துக்கு வர்றது, உங்களுக்கு கனவுல காட்சி கொடுப்பா, உங்களுக்கு அந்த இடத்துல இந்த அம்மா இருக்கிறது எல்லாமே தெரியப்படுத்துவா. நல்ல ரொம்ப ஒரு மயான காளி, இந்த பத்திரகாளி பூஜை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவு ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும், அதே சக்தி உங்களுக்கு உக்ரகாளி அம்மன் பூஜையிலையும் உங்களுக்கு உண்டு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, காளி எடுத்தால் நம்மளை அழிச்சிருவா, நம்ம குடும்பத்தை அழிச்சிருவா, உக்கிரமாக இருக்கவா, அதெல்லாம் சும்மா. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அந்த காளியோட உக்கிரத்தன்மை எல்லாமே எப்படின்னா, அவங்கள வணங்குறவங்களுக்கு அந்த அம்மா என்றைக்குமே அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஒரு குழந்தை மாதிரி. யார் அவங்கள வணங்குறவங்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த அம்மா உக்கரமாக இருப்பாளோ தவிர, அவங்கள வணங்குறவங்க யாருக்கிட்டேயும் அந்த அம்மா உக்கரமாக இருக்க மாட்டா. நீங்கள் அந்த அம்மாவை குழந்தையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையாக இருப்பாள். நீங்கள் அந்த அம்மாவை அம்மாவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க. எப்படின்னா காளி, பொதுவான எல்லா காளியும், மயான காளி, பத்திரகாளி, உக்கரகாளி, தட்சிணகாளி, இந்த மாதிரி எல்லா காளியுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே பயப்படாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. என்னென்னா, நீங்கள் வந்து முழுசாக அந்த அம்மாவை நீங்கள் முழுசாக நம்பி நீங்கள் பூஜையில் உட்காரணும். அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்கள் அதாவது நம்பிக்கை இல்லாமல் பூஜை பண்ணாமல், நான் உன்னை நம்பலாமா, நீ நல்லபடியாக என்னை வைப்ப அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் அஷ்டமாக மாந்திரிகமாக சம்மந்தப்பட்டையும் சரி, மாந்திரிகம் எல்லாமே சரி, இந்த அம்மாவை நீங்கள் முழுசாக நம்பி நீங்கள் பூஜையில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த பூஜை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் விஷயம் அருள்வாக்கு, அஷ்ட கர்மங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்தால் தீரும். திரும்பி உங்களுக்கு எதிரிங்கிறது சுத்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பரம்பரைக்கே பாதுகாப்பாக இருக்கும் அந்த பூஜை வந்து.
இதுக்கு நீங்கள் வந்து இந்த பூஜை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து ரொம்ப மறைமுகமாக வைக்கிற பூஜை. இது வந்து நம்ம வெளிப்படையாக எந்திரம் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. இதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து உடல் கெட்டு தசை கெட்டு முதற்கொண்டு உங்களுக்கு அந்த டைமை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி தான் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணணும். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, சும்மா அவங்களே எந்திரம் வரைஞ்சி அதுக்கு என்ன மை வைக்கணும், இல்லை அதுக்கு எப்படி பிராண பிரதிஷ்டை என்ன அபிஷேகம் பண்ணணும், அந்த போட்டிருக்க எந்திரம் வந்து என்ன ஆச்சாரம் எதுவுமே தெரியாமல் அவங்க பண்ணுறதுனால நிறைய பின் விளைவுகள் அவங்களுக்கு வருது. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பைசா செலவழியக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேன், பைசா செலவழியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பூஜை ஆரம்பித்து அதனால் வர்ற பிரச்சனை அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதனால இப்போ நம்ம பூஜை பண்ணுறோன்னா அதுக்கு பலி படையல் எல்லாமே உண்டு. அதனால இந்த பூஜை ரொம்ப மறைமுகமாக இருக்கும். யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கு உண்டான எந்திரம் தாயத்து மற்றபடி உடல் கெட்டுக்கு என்ன இருக்குது அதையெல்லாம் கொடுத்துருவோம். உடல் கெட்டு தசை கெட்டு விழுற மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான மைய படிக மாலை துளசி மாலை எல்லாமே உங்களுக்கு கொடுத்து அந்த பூஜை எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து என்ன படையல் போடணும், அந்த படையல் நீங்கள் எப்படி எங்கே கொண்டு வைக்கணும் எல்லாமே சொல்லிடுவோம். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.